இன்னொன்னு, ஒரு மனிதன், ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, என்ன ஒருத்தங்க கிட்ட போயி தன்னோட வாழ்க்கையில உள்ள ப்ராப்ளங்கள மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இவ்ளோ பிரச்சனையா இருக்கும். அத இவ்ளோ பெருசா மாத்தி கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க. மனைவியா வாழுகிறவங்க இன்னொரு ஆண்கிட்ட சொல்லுவாங்க. கணவரா வாழுகிறவங்க இன்னொரு பெண்ணிடத்துல சொல்லுவாங்க. கேட்கிறவங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ! இவங்க பாவம் இவ்ளோ நல்ல மனுஷரா இருக்கிறாங்களே! இவங்களுக்கு யாருமே இல்லையே! ஆறுதலா அன்பு காட்ட யாரும் இல்ல. பாசமா பேச யாரும் இல்ல. சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நம்ம இவங்க கிட்ட நல்லா அட்டாச்சா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னையே இழக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் இப்படி வந்து சொல்றாரு அப்படின்னா, அவங்க கிட்ட அன்பா பேசுங்க, ஆறுதலா இருங்க. அத தாண்டி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைன் வச்சுக்கங்க. அத தாண்டி நீங்க அந்த பார்டர கிராஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, ஏமாற்றுகிறவங்களோட வலையில தான் நீங்க விழுகுறீங்களே தவிர, நீங்க ஒருத்தரோட வாழ்க்கைய காப்பாற்ற போகவே இல்ல. அதுதான் உண்ம. ஏன்னா, ஒருத்தர ஏமாற்றணும், சூழ்ச்சியான வலையில வீழ வைக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நெனச்சுட்டாங்க அப்படின்னா, எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க. யார வேணும்னாலும் தரம் மட்டும் தாழ்த்தி பேசுறதுக்கு அவங்களோட வாய் ரெடியா இருக்கும். வாய் கூசவே செய்யாது. நீங்களே நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு சிலர் கணவர வச்சு ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஒரு சிலர் மனைவிய வச்சு ரொம்ப தவறா பேசுவாங்க. இப்படி பேசுறவங்கள மறைமுகமா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவங்களுக்குள்ளாடி அவங்களோட கணவன், மனைவிக்கு கூட சந்தோஷமா இருக்கிறவங்க அதிக பேர நீங்க பார்க்க முடியும். ஆனா வெளிய ஒரு இடத்துல வந்து இல்லாதது பொல்லாதது சொல்லுகிறாங்க அப்படின்னா, அவங்களோட வார்த்தையில வஞ்சகம், சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க உங்கள வீழ்த்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னு தான் அது அர்த்தம். அதனால நீங்க கவனமா இருக்கணும்.